தள்ளிவா கதைகள் சொல்ல போறோம். நல்ல நல்ல கருத்தெல்லாம் கதையோட சொல்ல போறோம். என்னடா பிரச்சனை? நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு 1000 பிரச்சனை. எனக்கு என்னடா பிரச்சனை? நான் இப்படி சாப்பிடுவேன், இப்படி வாழைப்பழத்தோட போடுவேன், அதான் நடப்பேன். என்னடா பிரச்சனை? போட்ட குப்பை அதோட விபரீதத்தை உடனே காமிச்சிச்சு. சில குப்பையோட விபரீதெல்லாம் உடனே காமிக்காதுடா. யாரு ஆளு வருது? நீங்களே சொல்லுறீங்களா? என்னடா அவர் மாலைக்கு ஏன்டா அழுகுற? இவங்களே வாழைப்பழத்தோட கீழே போட்டு இவங்களே வலிக்கு விழுந்துறாங்க. அந்த வாழைப்பழத்தோட என் மேல குடிச்சா நான் மண்ணில் போட்டு ஒரு மாமாத்தேன். ஓ அப்படியா? இதெல்லாம் போயிடுச்சு ரொம்ப நாளா. என்னது வாழைப்பழத்தோட வச்சு மறுசுழற்சி பண்ணுவீங்களா? இது கூட தெரியாதா? வாழைப்பழத்தோல் மட்டும் இல்ல, வெங்காயம் தக்காளி அதோட வேஸ்ட்லாம் இவங்க கொடுத்தா அது வந்து உரமா மாத்தி பல விவசாய தொழில்களுக்கு பயன்படுத்துற மாதிரி கொடுப்பாங்க. அப்படியா? இது கூட தெரியாம போயிடுச்சு. இதுவும் ஒரு புது விதமானது. என்ன இங்க யாரும் அழுவல, அங்க பாருங்க, அவங்க தான் அழுகுறாங்க. அதனால நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால தண்ணியும் வேறும் மண்ணுக்குள்ள போகாது. அதனால நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் வருது. நான் தான் கூப்பிட்டேன். இது தெரியாதா? என்கிட்ட தான் போடுவாங்க. பக்கத்துல இருந்த ஆத்துல பாதை வசதி கொஞ்ச நாளா மக்களுக்கு நிறைய எனக்கு புரிஞ்சது. அந்தந்த குப்பை அந்தந்த இடத்துல போட்டா அந்த உலகமும் நல்லா இருக்கும், நம்மளாம் நல்லா இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கேட்கல. தரத்தின் குப்பைகளை பிரித்து சமுதாயத்தின் தரத்தை உயர்த்துவோம். பாத்தீங்களா சின்ன பசங்க எவ்வளவு அற்புதமா சொன்னாங்க. ஒரு குப்பையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை வந்து ஒழிச்சு காட்டணும்ட்டு எல்லாரும் கேட்டுங்க. ஆமா, இவ்வளவு நேரம் கதை சொல்லியிருந்தாங்களே, என்ன கதையா சொல்லியிருந்தாங்க? எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லலாம். அதுல வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அபாயகரமான குப்பைன்னு 3 வகை குப்பை தான் இப்ப இவங்க பேசியிருக்காங்க. இதோடவும் இன்னும் நிறைய இருக்கு. இதுல என்னன்னா ஒரு குப்பையை நம்ம வந்து ஒரே இடத்துல மொத்தமா போட்டுடுறோம். அதனால நோய்கள் நிறைய வருது. அதனால என்னன்னா மக்கற குப்பை தனியாவும் மக்காத குப்பை தனியாவும் அபாயகர குப்பைன்னு சொல்றாங்க பத்தியா? அதெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற மெடிசனோட வேஸ்ட். அது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா ஸ்டோர் பண்ணி தனித்தனியா அதை வந்து இது பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து தேவையில்லாத நோயிலிருந்து தப்பிக்க முடியும். சரியா, இனிமேதான் எல்லாருமே யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. நாட்டுல குப்பையா இருக்காது போல. குப்பையா இருக்காது, யாருக்கும் அந்த நோயும் வராது. இது இன்னொன்னு தெரியுமாயா? என்னயா? அதாவது என்னன்னா இன்னொன்னு இருக்கு, அது மூலியமாவும் நோய் பரவும். என்ன இது? அது வந்து சுகாதார பட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படின்னா சானிட்டரி நாப்கின்.
அதுல இருந்தும் வந்து பெண்கள் வந்து முக்கியமா பயன்படுத்துறது. அதுல இருந்தும் நம்ம வந்து சரியா அதை வந்து எப்படி சொல்றதுன்னா குப்பையில போடாததுனால அதுல இருந்தும் நோய்கள் பரவுது. அதுல இருந்து நம்ம நோய் வரும். ஆமாயா, ஒண்ணுத்துக்கும் வந்து நம்ம வந்து குப்பை தொட்டி எதுக்குன்னா அப்படி ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து அதை வெளியிடுறோம். அது வந்து கரெக்டான முறையில நம்ம எல்லாமே பயன்படுத்தணும். சரியா, இது எல்லாருமே மக்கள்லாம் நல்லாவே இது பண்ணி வச்சிருக்காங்க. நாட்டு குப்பையா இருக்காது. ஆமா மக்களே, பாத்துக்குங்க. ஒரு குப்பையும் அதுக்கான இடத்துல குப்பை தொட்டில கரெக்டா போடுங்க. அப்ப வந்து நமக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருப்போம் எல்லாருமே. மக்களே, இப்ப வரையுமா ஆட்டமோ பாட்டமோ தானே பாத்தீங்க. இதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான தற்காப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம குழந்தைங்க எல்லாம் இறங்கி விளையாடுவாங்க. கொம்பு சுத்துனா சுத்து, அந்த மாதிரி சுத்து, ஆட்டானா ஆட்டம், சிலம்பாட்டம். இப்ப பாப்பீங்க பசங்க.